Hi friends, welcome back. இன்னைக்கு நம்ம வந்து சோயா சங்க்ஸ்ல பெப்பர் ஃப்ரை செய்ய போறோம். சோயா சங்க்ஸ் பெப்பர் ஃப்ரை வந்து ஃப்ரைட் ரைஸ், புலாவ், சப்பாத்தி எல்லாத்துக்கும் கூட ரொம்ப நல்லா இருக்கும். என் சேனலை ஃபர்ஸ்ட் பார்க்க கூடங்க ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ரெசிபி பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சோயா சங்க்ஸ் ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்கேன். அதை நல்லா வந்து நம்ம வாஷ் பண்ணிடலாம் தண்ணியில். இப்போ தண்ணியெல்லாம் நம்ம வந்து நல்லா ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு சீனி சட்டி வச்சு தேவையான தண்ணி விட்டுக்கிடலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுடலாம். கொஞ்சமாக பெப்பர் பவுடரும் போட்டுடலாம், ஒரு 1/2 டீஸ்பூன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுடலாம். கொத்தமல்லி பொடியும் 1 டீஸ்பூன். தேவையான உப்பும் போட்டுடலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சோயா சங்க்ஸ் அதில் போட்டுடலாம். கொஞ்சம் குக் ஆகணும். இப்போ சோயா சங்க்ஸ்லாம் நல்லா குக் ஆகிட்டுது. தண்ணியை வடித்து எடுத்துடலாம். இப்போ வந்து 2 கட் பண்ணி வச்சிடலாம். இப்போ வேற ஒரு சீனி சட்டி வச்சு அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு போட்டுடலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ரெண்டு தக்காளி, அதையும் வதக்கி எடுத்துடலாம். 3 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன். பச்சை மிளகாவும் போட்டு வதக்கிடலாம். கறிவேப்பிலையும் சேர்த்துடலாம். இப்போ நல்லா வதங்கி வச்சு இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ 1 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுடலாம். மல்லிப்பொடியும் 1 ஸ்பூன் போட்டுடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கூடிய சோயா சங்க்ஸை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டுது. இது கீ ரைஸ், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டுக்கிடலாம். தேவையான உப்பு போட்டுடலாம். நான் உப்பு வந்து பிங்க் கலர் சால்ட்டு தான் வாங்கி வச்சுருக்கேன். பெப்பர் பவுட்ரு 1 ஸ்பூன் போட்டுடலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிடலாம். அது ரோஸ்ட் ஆகி வரணும். அவ்வளோதாங்க, பெருஞ்சீரகம் வறுத்து பொடிச்சு வச்சுருக்கேன். அதுவும் 1 ஸ்பூன் போட்டுடலாம். நல்ல ஒரு மணம் கொடுக்கும். இப்போ தேங்காவை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தேங்காய் கொத்தையும் போட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சோயா சங்க் ரோஸ்ட், பெப்பர் ரோஸ்ட் ரெடி ஆகிட்டுது. மல்லியில் போட்டு சாப்பிட்டுக்கிடலாம்.